தற்போது கிடைத்த அண்மை செய்தி, சென்னை மெட்ரோவில் நேற்று 4 லட்சத்திற்கும் அதிகமான பேர் பயணம் செய்துள்ளனர். தற்போது கிடைத்த அண்மை செய்தி, நேற்று சென்னை மெட்ரோவில் 4 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் பயணித்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். சென்னை மெட்ரோ ரயிலில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 4 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் பயணம் செய்துள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரப்புல தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு நிறைவு நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் நேற்றைய தினம் சாகச நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து 10 லட்சத்துக்கும் அதிகமானோர் சென்னை மெரினா கடற்கரையை கூடியிருந்த நிலையில முக்கிய சாலைகள் உட்பட பொது போக்குவரத்துகளுக்கு இயங்க முடியாமல் ஒரு ஸ்தம்பித்த சூழலானது ஏற்பட்டது. இதன் ஒரு பகுதியான சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு கூட்ட நெரிசலோடு காணப்பட்டது. வழக்கமாக ஞாயிறு அன்று 1,70,000 பயணிகள் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்யும் நிலையில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 4 லட்சத்திற்கும் அதிகமானோர் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தற்பொழுது தகவலை தெரிவித்திருக்கிறது. அதாவது இதுவரையில் சென்னை மெட்ரோ ரயிலில் ஒரே நாளில் அதிகபட்சமாக கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி 3,74,087 பேர் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ள நிலையில் அந்த சாதனை தற்பொழுது முறியடிக்கப்பட்டு நேற்றைய தினம் புதிய எண்ணிக்கையிலான அதாவது 4 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் மெட்ரோவில் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மெட்ரோ ரயில் மட்டுமல்லாது புறநகர் மின்சார ரயில், பறக்கும் ரயில் போன்ற பல்வேறு போக்குவரத்திலும் லட்சக்கணக்கான மக்கள் நேற்றைய தினம் பயணம் செய்துள்ளதாக தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில முக்கிய தகவலாக சென்னை மெட்ரோ ரயிலில் மட்டும் நேற்று ஒரே நாளில் 4 லட்சத்திற்கும் அதிகமானோர் பயணம் செய்திருப்பது தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.